அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் அடுத்த சில வாரங்களுக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 13வது வசனத்திலே ஒரு அருமையான சத்தியம் வேதம் பகிர்ந்து கொள்ளுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எப்படி நம்மை மீட்டெடுக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 14வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழும்போது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்தார் என்ற சத்தியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக 2023, 24, 25 இந்த ஆண்டுகளிலே நாம் அதிகமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் உண்டாக்கி வைத்த அந்த மீட்பை குறித்து பல்வேறு விதத்திலே நாம் மிக தெளிவாக நாம் தியானித்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் உண்டு பண்ணினதுக்கான காரணம் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாவம் 2 விதமான விளைவுகளை கொண்டு வருகிறது. முதலாவது விளைவு, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே அவர்கள் தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? பிரிக்கப்பட்டார்கள். தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு அதன் மூலமாய் வருகிற அந்த விளைவுகள் பயம், குற்ற உணர்வு, வெட்கம் எல்லாம் பாருங்க ஆதாம் ஏவாள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறதை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாவம் தேவனோடு இருந்த உறவை என்ன செய்து விட்டது? பாதித்து விட்டது. தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரித்து விட்டது. இந்த விதத்திலே பாவம் மனுஷனை பாதிக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை பாடுகள் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்ததன் மூலம் இப்பொழுது என்ன செய்து விட்டார்? தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நம்மை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். நாம் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளாக, மகன் மகள்களாக நாம் இயேசு கிறிஸ்து அருளுகிற பாவ மன்னிப்பின் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய அந்த பிள்ளைகளாய், மகன் மகள்களாய் மாற்றப்படுகிற அந்த பாக்கியத்தை என்ன செய்கிறோம்? பாவ மன்னிப்பின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனோடு மறுபடியும் நமக்கு உறவு உண்டாகி விடுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, பாவம் இன்னொரு விதத்திலும் மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. அது என்ன பாதிப்பு? அதை தான் வேதம் சாபம் என்று என்ன செய்கிறது? அழைக்கிறது. இந்த சாபம் பாவத்தின் நிமித்தம் வருகிற ஒரு பாதிப்பு. இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வருகிறது?
வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாவம் தேவனோடு இருக்கிற உறவை பாதிக்குது. ஆனா சாபம் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது? வாசிப்போம் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இப்போ 17 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். தேவ பிள்ளைகளே, இங்கே பாவத்தின் நிமித்தம் அந்த சாபம் எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வருகிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். சாபம் என்றால் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சாபம் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வருகிறது இங்கே வேதவசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்றாரு, நீ பாவம் செய்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை என்ன செய்வாய்? புசிப்பாய். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சாபம் என்றால் என்ன? பாவத்தின் நிமித்தம் சாபம் வருகிறது. இந்த சாபம் என்றால் என்ன? அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வருகிறது என்றால், பாவம் தேவனோடு இருக்கிற உறவை என்னை பிரித்து விடுகிறது. சாபம் என்ன செய்கிறது பாருங்க, கர்த்தர் மனிதனை இந்த பூமியிலே வைத்து பூமியிலே அவன் வாழும்படி கர்த்தர் அவனை ஆதியாகமம் 1:28 என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். நீ உன்னோட பூமிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுத்து பலுகி பெருகி நீ என்னுடைய படைப்புகள் எல்லாம் சிருஷ்டிப்ப எல்லாம் என்ன செய்ய ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறார்? ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பாவத்துக்கு முன்னாடி பாருங்க, மனுஷனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆனா எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்களோ, எப்போ தேவனிடத்தில் இருந்து மனுஷன் பிரிக்கப்பட்டானோ, அப்போ என்ன ஆயிற்று? ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் பூமியிலே அவர்கள் வாழ்ந்து நலமாயிருக்கும்படி தந்த அந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இழந்து போனதுனால இப்ப என்ன ஆயிற்று பாருங்க, சாபம் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு, சாபம் வந்ததுனால என்ன ஆயிற்று? இப்போ பூமிக்குரிய வாழ்க்கை எல்லா விதத்திலும் மிகுந்த கஷ்டமும் வேதனையும் மிகுந்த பாடு நிறைந்த வாழ்க்கையுமா என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. இதை தான் வேதம் சாபம் என்று என்ன செய்கிறது? அழைக்கிறது. அப்போ சாபம் எதை பற்றியது? அது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. இப்போ தேவனிட பாவம் என்பது தேவனோடு இருக்கிற உறவை பாதிச்சிருச்சு. சாபம் என்ன பண்ணுது? நாம் வாழுகிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதிப்பை என்ன செய்து விடுகிறது? கொண்டு வந்து விடுகிறது. அததான் இங்க ஆண்டவர் பாருங்க, ஆதாமினிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே நீ பூமியின் பலனை புசிப்ப. அது மட்டும் இல்ல, பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும்? முளைப்பிக்கும். நீ உன்னுடைய வாழ்நாளெல்லாம் எப்படி ஆகாரம் சாப்பிடுவ என்றால் உன் முகத்தின் வேர்வையால தான் ஆகாரம் புசிப்பாய் அப்படின்னு சொல்லி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி இப்பொழுது பாவத்தின் நிமித்தம் வந்த சாபத்தினால் மிகுந்த வேதனை நிறைந்ததாய் மாறிவிட்டது என்பதை கர்த்தர் இங்கே ஆதாமிடத்தில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார் பாருங்க அந்த விளைவுகள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சாபம் என்பது எதை குறிக்கிறது? அது பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி பாடு நிறைந்ததாய், கஷ்டம் நிறைந்ததாய், வேதனை நிறைந்ததாய் இப்போ எப்படி மாறிவிட்டது பாவத்தின் நிமித்தம். அதை பற்றி என்ன செய்கிறது? அதை தான் நம்ம சாபம் என்று என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நமக்கு ஒரு காரியம் விளங்கி விடுகிறது.
இன்னைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷர்களும் பாருங்க, சிறு பிள்ளையா இருக்கும்போது நம்ம நல்லா ஓடி ஆடி விளையாடுறோம், ஒன்றும் அவ்வளோ தெரியாது. ஆனா வளர வளர அந்த பாருங்க, டீனேஜ் ஒரு 13 வயசு தாண்டி அந்த வயசுக்கு வருகிற அந்த பருவம் வந்து பின்பு வாலிப பருவம், பின்பு குறிப்பாக படித்து முடித்து வேலைக்கு போன பிறகுதான் பாருங்க, ஒரு மனிதனுக்கு உண்மையாவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த வேதனை பாருங்க ரொம்ப இது விளங்க ஆரம்பிக்குது. பூமிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பாருங்க, மனுஷன் சில நேரம் என்ன செய்யறான், புலம்புறான். ஏன் தான் கடவுள் இந்த வாழ்க்கையை உண்டாக்குனாரோ, ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை அவரு இந்த பூமியில அனுமதிச்சிருக்காரோ, இவ்வளோ கஷ்டமா இருக்குதே, எதுக்கு தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து பாருங்க புலம்பி தவிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தின் சத்தியத்தை நன்றா அறிந்து கொள்ளுங்க. தேவன் ஒன்றும், கடவுள் ஒன்றும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை இப்படி வேதனை நிறைந்ததாய் அவர் உண்டாக்கவில்லை. அவர் பாருங்க ஒரு அருமையான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஒரு நன்மை நிறைந்த, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையை தான் அவர் மனிதனுக்கு உண்டாக்கினார். ஆனா மனுஷனுடைய பாவம், அதன் நிமித்தம் அந்த சாபம் தான் இன்னைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பூமிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு வேதனை நிறைந்ததா இருப்பதற்கு என்னது காரணமா இருக்குது பாருங்க. அதை திரும்ப வாசிக்கலாம் பாருங்க. 17ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய முன்பகுதியை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சாபம் எது நிமித்தம் வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. ஏன் பூமிக்குரிய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது, ஏன் இவ்வளவு பாடுகள் இருக்கு, ஏன் இவ்வளவு வேதனைகள் வந்தது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதத்தை சத்தியம் என்ன, கர்த்தர் நல்லவராகவே என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் ஒன்றும் மனுஷனுடைய வாழ்க்கையை இப்படிலாம் பாடுகள் நிறைந்ததை ஆக்கணும் அப்படின்லாம் அவர் ஒன்றும் என்ன செய்யல, முன்குறிக்கல. அவர் ஒன்றும் அப்படிலாம் திட்டம் பண்ணலை. தேவனுடைய திட்டம் என்னது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற ஏதேன் தோட்ட வாழ்க்கை தான். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இங்கே வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, ஆதாம் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம், அவருடைய அந்த பாவத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு பூமி இந்த அளவுக்கு சபிக்கப்பட்டதாய் வேதனை நிறைந்ததா என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. ஆனால் தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தி என்ன பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தினால் உண்டாக்கின அந்த மீட்பின் விடுதலை வெறும் நம்முடைய பாவத்தை மன்னித்து தேவனோடு இருக்கிற உறவை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது மாத்திரமல்ல, மறுபடியும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நம்மை மறுபடியும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை திரும்ப தேவனுடைய பிள்ளைகளாய், மகன் மகள்களாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னொரு பெரிய நன்மையையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மீட்பு நமக்கு உண்டாக்குகிறது. அது என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் செல்வம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேதத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. நாம் பாருங்க இந்த வசனத்தை வாசிக்க கேட்ட பிறகு நாம் சேர்ந்து நான் சொல்ல சொல்ல நீங்க என்னோடு கூட இந்த வசனத்தை என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க. சரிதானா? முதல்ல வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்ல சொல்ல இந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. சரிதானா? நாம் இந்த வசனத்தை சேர்ந்து அறிக்கை பண்ண போகிறோம். நான் சொல்ல சொல்ல திரும்ப என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே? பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்நாள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறது. தவிப்பிலும் ஏக்கத்திலுமே மனுஷனோட வாழ்க்கை கடந்து போய்விடுகிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பல்வேறு விதத்தில் சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும். அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு பாருங்க வேலை செய்கிறவர்கள் பாருங்க அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் நாள் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாள் தான். இன்றைக்கு பாருங்க அநேகர் ஒரு 50 வயசு ஆனாலே பாருங்க அவங்க எப்போண்டா நம்ம ரிட்டையர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்திருப்பாங்க. ஏன் இப்படி மனுஷனோட வாழ்க்கை ஏன் இப்படி இயங்குகிறதா இருக்கிறது? காரணம் இந்த சாபம் தான். ஆனா தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில வெறும் நம்முடைய பாவத்தை மன்னித்து தேவனோடு இருக்கிற உறவை அவர் சரி செய்தது மட்டுமல்ல, நாம் சாபத்து நிமித்தம் பூமிக்குரிய வாழ்க்கை மிகுந்த வேதனை நிறைந்ததாய் மாறிவிட்டதே, அதை சரி செய்வதற்காகவும் இயேசு சிலுவையிலே தேவ பிள்ளைகளே நமக்காக அவர் சாபமானார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்தாரா? மீட்டு கொண்டார் என்றால் விடுதலை ஆக்கினார் என்ற அர்த்தம். நம்மை விடுதலை ஆக்கினார். நாம் விடுதலையாக முடியாத அந்த பொல்லாத சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி இயேசு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க எப்படி இயேசு நம்மை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்பதை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். பாருங்க, கொஞ்சம் அந்த காரியத்தை தியானிப்போம். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி சாபம் வந்துச்சு நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தெளிவா ஆதியாகமம் 3:17 சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதாமே, நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தேன். என்ன கட்டளை? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? புசித்தது நிமித்தம் பூமி என்னது? சபிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஆண்டவர் அங்க சொன்னார். பார்த்தீங்களா? அதே காரியத்தை தான் இங்க கர்த்தர் பாருங்க பவுல் மூலமா இந்த கலாத்தியர் நிருபத்தில் எழுதுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் கர்த்தர் மோசையின் மூலம் 10 கற்பனைகளை என்ன செய்தாரு? கொடுத்தாரு. எதற்காக கொடுத்தாரு? நம்ம ரோமர் புஸ்தகத்தை தியானிக்கும் போது பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? மனுஷன் ஒரு பாவி என்பதை அவனுக்கு உணர்த்தும்படியாக அந்த 10 கற்பனைகள் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? யாரெல்லாம் பாருங்க ஆண்டவருடைய அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் என்னதான் சாபத்துக்குட்பட்டவர்களா என்ன செய்யறாங்களா? இருக்கிறாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தின்படி பார்த்தா வேதம் சொல்லுது ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து என்னது? தேவ மகிமை அற்றவர்களா என்ன செய்யிட்டு ஆயிட்டோம். நீதிமான் ஒருவனாகிலும் என்னது? இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்படி இருக்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாருமே நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை மீறினவர்களா இருக்கிறதுனால
பாருங்க, வேதம் சொல்லுது எல்லாருமே நம்ம சாபத்துக்கு உட்பட்டவர்களாக தான், மனுக்குலமே சாபத்துக்கு உட்பட்டவர்களாக தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். பாருங்க, அப்போ இதுல இருந்து யார் என்ன விடுவிப்பா? யார் இந்த வேதனை நிறைந்த, இந்த பாடுகள் நிறைந்த இந்த சாப வாழ்க்கையிலிருந்து யார் என்ன விடுதலையாக்க கூடும் அப்படிங்கிற ஒரு இருதயத்துல கேள்வி என்ன செய்து வருது. இதை தான் நாம் ரோமர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அழகா தியானிச்சோம். தேவனுக்கு முன்னாடி ஒருவனாகிலும் தன்னுடைய கிரியைகள்னால என்ன செய்ய முடியாது, தேவன் முன்பாக நீதிமானாக முடியாது. அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டவனா மாற முடியாது, குற்றமற்றவனா மாற முடியாது. அப்படிங்கிறத மனுஷன் உணர்வுக்காதான் நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய இன்னொரு நோக்கம் என்ன? மனுஷன் இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னா, தன் கையே தனக்கு உதவி, நான் என் கையின் பிரயாசத்தினால நான் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை சுதந்திரிச்சிருவேன், நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் இன்னைக்கு என்ன நினைக்கிறான், தன் கையின் பிரயாச, தன் கை பலத்தினால், தன் ஞானத்தினாலே இந்த உலகத்துல இருக்கிற சாபத்தை நான் மேற்கொண்டலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன செய்யறான்னு நினைக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் தான் சொல்லுது பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரா யாவரும் என்னது சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் வெறும் நம்மளோட பாவத்தை உணர்த்தலுக்கு கொடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, இன்னொன்னுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நம்முடைய கையின் பலத்தினால், நம்முடைய ஞானத்தினால இந்த உலகத்துல நான் நல்லா வாழ்ந்து ஆசீர்வதிக்க நிறைந்த வாழ்க்கையை நான் சுதந்திரிச்சிடலான்னு சொல்லி நம்முடைய பலத்தினால நம்ம சாபத்தெல்லாம் மேற்கொண்டுடலாம், இந்த சாபத்தெல்லாம் நான் ஏன் பிரயாசத்தினால, ஏன் ஞானத்தினால நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தேவ பிள்ளைகளே, நம்ம தோற்று போய் விடுவோம். அதை தான் ஆண்டோட நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுத்தருது. அது என்னது? நம்முடைய சுய பலத்தினால நம்மளால சாபத்தை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியவே முடியாது. அப்போ அதனாலதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை இந்த சாப குழி நிறைந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து நம்மை விடுதலையாக்கவே இயேசு நமக்காக சிலுவையிலே, வேதம் அழகா சொல்லுது பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் சாபமானார், அவர் அதற்காக ரத்தம் சிந்தினார். அதன் மூலம் நீங்கள் இந்த பொல்லாத சாப வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இதுதான் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு சொல்ல விரும்புகிற நற்செய்தி. யார் என்னை, ரோமர் 7 பவுல் கதறுவர், யார் என்ன இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடும் கதறுவர். அதே போலதான் மனுஷனுக்குள்ள இன்னொரு கதறலும் இருக்கு, யார் என்னை இந்த சாபம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா! அவர் உங்களை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். பிரியமானவர், விடுதலையாக்கி 14வது வசனத்துல சொல்லுது பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா! ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1:28 அந்த ஆசீர்வாதத்தை தான் பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் இப்ப இயேசுவின் மூலம் நமக்கும் வந்து விட்டது. இதுதான் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற நற்செய்தி. இந்த சாப வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நாம் இந்த நாளில் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, குறிப்பாக ஒருவேளை நீங்க பல நாட்கள், ஐயோ எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை இல்லையா, இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலையா என்று ஒருவேளை கதறி கொண்டிருந்தா, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். எல்லாரும் என்னோட இணைந்து ஜெபிக்கலாம். வர எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் வருகிற தைரியத்தினாலே தைரியமாய் தேவ சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா.
உம்முடைய மகன்களாய் மகள்களாய் வந்திருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை எங்கள் ஆண்டவராய் விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவினுடைய தகுதியின் அடிப்படையில வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எப்படி இயேசு எங்களை சிலுவை பாடுகள் மூலம், இரத்தத்தின் மூலம் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று பேசியிருக்கிறீங்களே ஆண்டவரே. எத்தனை வாழ்க்கையில வேதனையோடு கண்ணீரோடு, ஓ எனக்கு இந்த சாப வாழ்க்கையிலிருந்து விடுதலை இல்லையா, ஓ இந்த முள்ளும் குறுக்கும் என்னை குத்தி கொண்டே இருக்கிறதே, வேதனை எடுத்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு இந்த சாபங்களிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா, இந்த இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த பிள்ளைகளை தொட்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளோட மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஏசு சிலுவையிலே அங்கே தொங்கும் போது அவர்களுக்காய் சாபமாகி, ஓ அவர்களுக்கு இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறீரே, அந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளோட இருதயத்துக்கு விளங்கும்படி மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே, திறந்தருளுங்க. ஓ சிலுவையில் அறையப்பட்டவரா இயேசு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுவீராக. அவருடைய ரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. அந்த ரத்தத்தினால் எப்படி அவர்களுக்கு அந்த மீள முடியாத சாபத்திலிருந்து எப்படி விடுதலை உண்டாக இருக்குது என்பதை இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி, இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் விசுவாசித்து இந்த நாளிலே இயேசுவே என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவியும் என்று இந்த நாளில் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்களாகட்டும். கூப்பிடட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஸ்தோத்திரம். பல்வேறு சாபங்களால் பூமிக்குரிய வாழ்க்கையிலே முள்ளும் குறுக்கும் பலவிதமான வேதனையும் நிறைந்து இதிலிருந்து மீள முடியாமல் பிரச்சனையின் மேல் பிரச்சனையில அகப்பட்டு கொண்டு எப்படி வெளியே வர தெரியாமல் அகப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அவர்கள் அகப்பட்டிருக்கிற அந்த சாபங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக. அந்த சங்கிலியிலிருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து எந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. Praise Jesus. Praise Jesus. நாளில் உடைய பிள்ளைகளுடைய தவிப்பு நீங்கட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடைய பிள்ளைகள் மேல் இந்த நாளில் வருவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புது வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில துவங்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் போட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிறார். ஆமென்.